வெல்கம் டு கண்ட்ரி ஸ்டடி. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கான ரீசனிங் தான் பார்க்க போகிறோம். அப்டேட்டட் சிலபஸில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரீசனிங்லேருந்து 10 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. சரி பார்ப்போம் எப்படி தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்து முடிஞ்ச குரூப் 1 எக்ஸாமினேஷன் வரைக்கும் நான் கவர் பண்ணிட்டேங்க. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் 1124, ஜென்ரலாக மென்டல் எபிலிட்டியில் 1817. இதுலேருந்து நம்ம ரீசனிங்கை தனியாக பிரிச்சிட்டோம். சரிங்களா? ரீசனிங்கில் வந்து நம்ம எடுத்துக்கிட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்யூஎஸ்ஆர் நடத்தக்கூடிய சைக்காலஜி கொஸ்டினும் நம்ம சேர்த்துக்கிட்டோம். அதனால தான் இந்த வால்யூம் வருது. பட் டிஎன்பிஎஸ்சியில் இது வரைக்கும் குரூப் 2 மெயின்ஸோடு கேட்டது வந்து 279 கொஸ்டின் தான். அது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணி வச்சுட்டோம். இதை தவிர்த்து நம்மக்கிட்ட ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், பொதுத்தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே டாபிக் வைஸ் தான். பொதுத்தமிழை 7 அழகாக பிரித்து அதுக்குள்ளே இருக்க சப் டாபிக்ஸ், அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸும் இருக்கிற 6 இதையும் தனியாக பிரித்து, ஈவன் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அது உள்ளே கூட நம்ம சப் டாபிக்ஸை பிரிச்சுருக்கோம். சரிங்களா? அதை பார்த்துக்கோங்க. சரி, இது எப்படி கொஸ்டின் இருக்குன்னா, கொஸ்டின் இருக்கும், அடுத்து நம்ம சால்வ் பண்ணியிருப்போம், கொஸ்டின் இருக்கும், சால்வ் பண்ணியிருப்போம். சரிங்களாங்க? இது டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்குங்க இந்த கான்செப்ட் உங்களுக்கு மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதாவது